Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு வீட்லயே எப்படி பருப்பு பொடி ஈஸியா அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு பொடியை நீங்க சாதத்து கூட நெய் ஊத்தி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல சத்து இருக்கும். இது குழந்தைங்களுக்காக அரைக்கிறதுனால நான் காரம் கம்மியா போட்டிருக்கேன். பெரியவங்களுக்கு அரைக்கிறதா இருந்தா நீங்க காரம் அதிகமா எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்குங்கிறதுனால நான் முழு மிளகும் காஞ்ச மிளகாவும் கம்மியா தான் எடுத்திருக்கேன். நம்ம அடுப்புல ஒரு ட்ரையான கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயை சூடானதும் அதுல துவரம் பருப்பை சேர்த்துக்கோங்க. 1 கப் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த 1 கப் துவரம் பருப்பை இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான சூட்டுல வறுக்கணும். பருப்பு கரிஞ்சிடக்கூடாது. அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. சிம்லயே வச்சு பக்கத்திலேயே நின்று பொறுமையா கிண்டி விட்டுட்டுருங்க. பருப்போட வாசனை வரும். உங்களுக்கு வறுபட பருப்போட வாசனை உங்களுக்கு இருக்கும். இப்படி முதல்ல துவரம் பருப்பை பிரவுன் கலர், லைட் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்க போறோம். கடலைப்பருப்பையும் எதுவுமே ஈரமே இருக்கக்கூடாது. இதுல இந்த கடாயில ஒரு சொட்டு கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ரோஸ்டா வறுக்கணும். அப்பதான் நீங்க 1 மாசம் ஆனாலும் இந்த பொடி கெடாம உங்களுக்கு நல்லா இருக்கும். பருப்பு நல்லா வறுபட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீரகம், முழு மிளகு, காஞ்ச மிளகா இது அவ்வளோத்தையுமே இது கூட சேர்த்து அதையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். பருப்பு வறுப்படும் போதே நம்மளுக்கு அந்த வாசனையிலேயே தெரியும் பருப்பு வறுபட்டுருச்சா இல்லையாங்கிறத நம்ம அந்த வாசனையிலேயே கண்டுபிடிச்சிடலாம். நல்லா வறுபட்டு வர ஸ்டேஜ்ல லாஸ்டா நீங்க எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலைய ஆஃப் பண்ண போற ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி அதுல சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பொட்டுக்கடலைய ரொம்ப வறுக்க கூடாது. லைட்டா அந்த ஒரு சூடு படுற அளவுக்கு வறுபட்டா போதும். வறுபட்ட உடனே இதை நீங்க ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆஃப் பண்ணி தனியா ஒரு பாத்திரத்துல மாத்தி ஆறுன பிறகு ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. மாத்திட்டு இதே கடாயில லைட்டா ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு அதுல நம்ம தள்ளி வச்சிருக்க பூண்டை நம்ம வறுத்து வச்ச பருப்பை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம். டிரான்ஸ்பர் பண்ணிட்டு நம்மளோட கடாயில நம்ம ஒரு ஸ்பூன் கொஞ்சமா, நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்றதுனால பூண்டு வறுக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதே கடாயில நம்ம தள்ளி வச்சிருக்கிற பூண்டை சேர்க்க போறோம். தள்ளி வச்சிருக்க பூண்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்க போறோம். நம்மளோட பூண்டு இப்போ நல்லா பிரவுன் கலர்ல மாறிடுச்சு. நீங்க எண்ணெய் சேர்க்காமலுமே வறுக்கலாம். எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. சேர்க்காமலும் நீங்க இதை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல காயம் ஒரு 1/4 ஸ்பூன் காயம் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் காயம் சேர்த்துட்டு அதையும் இந்த பூண்டு கூட நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இப்போ இதெல்லாம் ஆறுன பிறகு இத நம்ம சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நம்ம வறுத்து வச்சிருந்த பருப்பு, பூண்டு, 1 ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இப்போ நல்லா அரைச்சி இதை சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பருப்பு பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்க. இது 1 மாசத்துக்கு கெடாம இருக்கும். நீங்க வறுத்து ட்ரையா வறுத்து அரைச்சதுனால இது 1 மாசத்துக்கு கெடாம இருக்கும். நீங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு சுட சுட சாதத்துல பருப்பு பொடியும் நெய்யும் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல சத்தா இருக்கும். குழந்தைங்களுக்கு காரம் சேர்க்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பருப்பு பொடியை அரைச்சு சாப்பாடு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் பருப்பு பொடியை அரைச்சு உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.